மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக நடக்கின்ற இந்த பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்து வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பண்ணன் அவர்களே, முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் பாவா தங்கமணி அவர்களே, செயலாளர் திரு மதியழகன் அவர்களே, இங்கே உரையாற்றி இருக்கின்ற திரு சத்தியமூர்த்தி அவர்களே, திரு குருசாமி அவர்களே, இந்த பள்ளியில் பணியாற்றி இப்போது முதன்மை கல்வி அலுவலருடைய நேர்முக உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு வெங்கடேசன் அவர்களே, திரு முருகானந்தம் அவர்களே, திரு கந்தசாமி அவர்களே, திரு பொன்னுசாமி அவர்களே, திரு சங்கர் அவர்களே, இங்கே மேடையிலே பாராட்டு பெற்ற திரு KNK அவர்களே, மாணவர்கள் சிறப்பாக படித்ததற்காக அவர்களை பாராட்ட வேண்டும் என்று ஏற்கனவே இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் இங்கே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. பாராட்டு விழா நடத்துகிறவர்களே பாராட்டுதற்குரியவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு முக்கிய காரணம், நாம் படித்துவிட்டோம், பட்டம் பெற்றுவிட்டோம், பணி பெற்றுவிட்டோம், பதவி பெற்றுவிட்டோம் என்று தங்களுடைய நலத்தை மட்டும் பார்க்காமல், நாம் படித்த பள்ளியில் மாணவர்கள் படித்து வெற்றி பெற வேண்டும், அதற்கு ஒரே வழி வெற்றி பெற்ற மாணவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த விழாவை ஒரு திருவிழாவை போல ஏற்பாடு செய்திருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, பல இடங்களில் விழா 2 மணிக்கு நடக்கும் என்றால் 3 மணிக்குத்தான் தொடங்கும். ஆனால் இவர்கள் 1 மணியிலிருந்தே தொடர்ந்து என்னை கைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக பிரசவ வேதனைப்பட்டதை பார்க்கிற போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். குறித்த நேரத்தில் இந்த விழா ஆரம்பித்ததே அவர்கள் குறிக்கோளில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இங்கே இந்த மாணவர்கள் அமர்ந்திருக்கிற விதத்தையும் அவர்களிடம் இருக்கிற ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் பார்க்கிற போது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு பிறந்திருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தை நாம் ஒளிபரப்பக்கூடாது, மாணவர்கள்தான் பாட வேண்டும் என்கின்ற அரசாணை ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை ஒளிநாடாவிலிருந்து ஒளிபரப்பி இவர்கள் ஒழிக்கச் செய்திருந்தாலும், இந்த பள்ளியிலே படிக்கிற அத்தனை மாணவர்களும் அந்த ஒளிபரப்பை விட வேகமாக ஓங்கி ஒலித்து தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். பள்ளியிலே நடக்கின்ற ஒரு பாராட்டு விழாவிற்கு ஊரிலே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கல்வியிலே எவ்வளவு ஆர்வம் செலுத்துகிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பெற்றோர் கல்வியிலே ஆர்வம் செலுத்த வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இங்கே நம்மிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். அவர்கள் ஆர்வம் செலுத்துகிற காரணத்தினால்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நான் அவரிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த பாராட்டு விழாவின் போது பேசிய அவர் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உங்களிடம் எடுத்து சொன்னார். கல்வி மட்டுமே முக்கியம் என்று கருதுகிற சமூகம் ஒருபோதும் உயர்ந்ததில்லை. கல்வி முக்கியம்தான். கல்வி என்பது நம்மை முற்றத்திற்கு அழைத்து செல்கிறது. ஆனால் ஒழுக்கம்தான் நம்மை கதவை திறந்து உள்ளே அனுமதிக்கிறது. ஒழுக்கமில்லாத கல்வியும், சமூக அக்கறை இல்லாத கல்வியும், பொறுப்புணர்வு இல்லாத கல்வியும், பொதுநலம் இல்லாத கல்வியும் சுயநலம் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அது இந்த சமூகத்தை ஒருபோதும் செழிக்க செய்யாது.
நான் மாத்திரம் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வான், தெருவை குப்பையாக்கி விடுவான். என்னை பொறுத்தவரை வீடு சுத்தமாக இருப்பது நாகரிகம், ஆனால் தெருவே சுத்தமாக இருப்பதுதான் பண்பாடு. நாம் நாகரிகத்திலிருந்து பண்பாட்டை நோக்கி நகர வேண்டுமென்றால் கல்வி பெறுவதனால் மட்டும் பயனில்லை, அந்த கல்வியை வாழ்க்கையோடு எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கிறோம் என்பது முக்கியம். அவர்கள் கூறியதைப் போல கல்வி முக்கியம்தான் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கியத்தில் புறநானூற்று பாடலில் ஒரு மன்னன் தெரிவித்தான். தன்னுடைய குழந்தைகளில் யார் படித்தவனோ அவன் இளையவனாக இருந்தாலும் பெற்ற தாய் கூட மூத்தவனை மதிக்காமல் அந்த இளையவனுக்குத்தான் மகத்துவம் கொடுப்பாள் என்று எழுதினார். செல்வம் நிலையற்றது என்பதை விளக்குவதற்காக நீதி வெண்பா என்கிற நூலில் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்து ஆகும் யாக்கை என்று எழுதினார்கள். இந்த வாழ்க்கை கூட ஒரு நீரிலே இருக்கிற குமிழி போன்றதுதான். நீங்கள் எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும் அது நீரிலே எழுகின்ற அலைகளைப் போலத்தான். அலை எடுகிறது, அடுத்த நிமிடமே காணாமல் போய்விடுகிறது. ஆனால் நீங்கள் பெறுகிற கல்விதான் இறுதி வரை உடன் வரும். பதவிகள் கூட முக்கியமல்ல. நீங்கள் ஓய்வு பெற்றுவிட்டால் உங்களை முன்னாள் என்று போடுவார்கள். பிறகு சிலர் உங்களை முன்னால் பார்த்தால் கூட கண்டுகொள்ளாமல் போவார்கள் என்பதற்குத்தான் இந்த முன்னாள். ஆனால் ஒருவர் பெற்ற கல்வியை ஒருபோதும் முன்னாள் முதுகலை படித்தவர், முன்னாள் இளங்கலை படித்தவர், முன்னாள் முனைவர் என்று கூறுவதில்லை. வாழ்நாளெல்லாம் அவர்கள் படித்த படிப்பு அவர்களோடு வந்து கொண்டுதான் இருக்கும். மாணவர்களாகிய நீங்கள் இந்த பள்ளியிலே படிப்பதற்கு பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வளாகத்திற்குள் நுழைந்த போது இவ்வளவு அக்கறையுள்ள முன்னாள் மாணவர்களும் பெற்றோரும் இங்கே இருக்கிறார்கள் என்பது ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. பலரும் கண்காணிக்கின்ற போது, பலரும் ஊக்குவிக்கின்ற போது, பலரும் உற்சாகப்படுத்துகிற போது, ஆதரவாக இருக்கிற போது, அரவணைப்பாக இருக்கிற போதுதான் நமக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கை என்பது தானாக வந்து விடுவதில்லை. சூழல் இருக்கிற போதுதான் அந்த தன்னம்பிக்கை உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது கரியாக இருக்கிறது. அது வைரமாக ஆக வேண்டும் என்றால் சூழல் சரியாக இருக்க வேண்டும். அந்த சூழல் இங்கே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியுது. 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்வி பணியை இந்த வளாகம் செய்து கொண்டிருக்கிறது. திரு சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த பள்ளியிலே படித்து மருத்துவரான அந்த வரலாற்றை குறிப்பிட்டார். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த பள்ளியிலே படித்ததை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த பள்ளிதான் தனக்கு அடித்தளமிட்டது என்பதை அவர் தெளிவுபட கூறினார். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் பலர் படித்த பள்ளியை மறந்து விடுகிறார்கள், வெளிநாடுக்கு செல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி கூட பார்ப்பதில்லை. இரண்டாவதாக அவருடைய சகோதரர் திரு குருசாமி அவர்களும் இந்த பள்ளியை பற்றி பெருமையாக பேசினார். இவர்களெல்லாம் இங்கே பேசுவது இந்த பள்ளியினுடைய பெருமையை பற்றி உங்களிடம் விளக்குவதற்காக மட்டும் அல்ல. இந்த பள்ளியிலே அந்த காலத்திலே படித்து எவ்வளவு பெரிய உயர்வை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை சொன்னால் அதை போன்ற உயரத்தை நீங்களும் அடைய வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு நீங்கள் பாடுபடுவீர்கள் என்கின்ற காரணத்தினால்தான் இவர்களை எல்லாம் அழைத்து வந்திருப்பது. எதற்காக என்றால் நீங்களும் இந்த பள்ளியிலே படித்து மிக உயர்ந்த நிலையில் வர வேண்டும். உயர்ந்த நிலைக்கு வந்தால் மட்டும் போதாது, அதற்கு பிறகு நீங்களும் இந்த முன்னாள் மாணவர் சங்கத்திலே சேர்ந்து இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான். என்னை பொறுத்தவரை கல்வி என்கிற ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய விலாசம். அந்த கல்வி என்கின்ற ஒன்றை வைத்துத்தான் இந்த சமூகம் மதிக்கிறது. நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்க்கலாம். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அதை மீறி
அவர் இங்கிலாந்திற்கு சென்றார், வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். அந்த பட்டத்தை பெற்றதனால்தான் அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு செல்ல முடிந்தது. தென்னாப்பிரிக்காவிலே அவரை தூக்கி எறிந்தார்கள். அவர் முதல் வகுப்பு பயணச்சீட்டை பெற்றிருந்தாலும் நிறவெறியின் காரணமாக அவரை கதவு வழியாக வெளியே எறிந்தார்கள். கீழே விழுந்தவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஆனால் எழுந்தவர் மகாத்மா காந்தி. இதுதான் சரித்திரம். அவர் ஒருவேளை படிக்காமல் இருந்திருந்தால், அவர் வெளிநாட்டுக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இத்தகைய விழிப்புணர்வை இந்த உலகம் பெற்றிருக்காது. மகாத்மா காந்தி நம்முடைய நாட்டில் மட்டும் அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் விடுதலைக்காக போராடினார்களோ அங்கெல்லாம் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவிலே நிறவெறிக்காக எதிர்த்து போராடிய நெல்சன் மண்டேலா, நான் மகாத்மா காந்தியினால் ஒரு தாக்கத்தை பெற்றேன் என்று கூறினார். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்னுடைய குரு மகாத்மா காந்தி என்று குறிப்பிட்டார். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அவருடைய கல்வி. நாம் அனைவரும் அறிந்தவர்கள்தான். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பல சிரமங்களுக்கு இடையே படித்தவர். அவர் அவ்வாறு படித்ததனால்தான் ஒரு சமூகத்தையே முன்னுக்கு கொண்டு வருவதற்கும் விழிப்புணர்வை அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கும் அவரால் முடிந்தது. எங்கெல்லாம் ஒரு மானுடர் உயர்கிறாரோ, கல்வியை பெறுகிறாரோ, அவர் ஒரு கலங்கரை விளக்கமாக நின்று தத்தளிக்கின்ற கப்பல்களெல்லாம் கரையில் சேர்வதற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் பெறுகிற கல்வி என்பது உங்களுக்காக மட்டுமல்ல, ஒருவர் உயர்ந்து நின்றால் அந்த வெளிச்சத்தில் பலரும் கரை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஊரிலே ஒரே ஓர் இளைஞன் படித்துவிட்டால் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் நாமும் படிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையை பெறுகிறார்கள். 1985ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வை எழுதி நான் லால் பகதூர் சாஸ்திரி அகாடமிக்கு சென்றபோது ஒன்றை உணர்ந்தேன். தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இந்த தேர்வை எப்படி எழுத வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் 1995ஆம் ஆண்டு ஒரு வார இதழில் தொடர் எழுதுவது என்று எழுதினேன். என்னிடம் இப்போது கூட பலர் வெற்றி பெற்ற பிறகு அந்த புத்தகம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் முன்னேறினால் மட்டும் போதாது, நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. நான் சொல்வது ஒன்றுதான், வழி தெரிந்தால் எல்லோராலும் போக முடியும். அவர்கள் வழி தெரிந்தால் விடிகளையே விளக்காக்கி கொண்டு காரிருளையும் கிழித்து கரை சேர்வார்கள் என்பதற்காகத்தான். நான் இந்த வளாகத்திற்குள் நுழைந்ததும் முதலில் என்னுடைய கண்ணிலே பட்டது தமிழ் வளாகம் என்கின்ற அந்த பெயர். உண்மையிலேயே மகிழ்ந்தேன். தமிழ் வளாகம் என்கின்ற அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூட ஆர்வமாக இருந்தேன். எதிரே பார்த்தேன், குறிஞ்சி வளாகம் என்று இருந்தது. தமிழ்நாட்டினுடைய சிறப்பான மலர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சி பூ பூக்கும் என்கின்ற காரணத்தினாலும் அந்த குறிஞ்சி பூவிலே நிறைய தேன் இருக்கும் என்பதால் அந்த நேரத்தில் தேனீக்கள் நிறைய தேனை எடுத்து கொண்டு போய் தேன் கூடுகளில் குடம் குடமாக தேனை சேகரிக்கும் என்றும் நான் படித்திருக்கிறேன். ஒரு வகையில் பார்த்தால் இந்த நிகழ்வு கூட குறிஞ்சி பூவை போல அபூர்வமாக பூக்கிற ஒரு நிகழ்வுதான். இவர்கள் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதியிலிருந்து என்னை தொடர்ந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதுதான் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டு வர முடிந்தது. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் நிறைய சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு எப்போதும் உண்டு. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் செய்கிற சாதனைகளைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். கடுமையான சூழலில் நெருக்கடிகளுக்கு இடையே பல போராட்டங்களை சந்தித்து வீட்டிலும் பல செயல்களை செய்து அதற்கு பிறகு அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள்
சாதனை புரிவது என்பது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவது நம்முடைய கடமை. இங்கே திரு மதியழகன் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வருகிறார். அவரிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த போன்ற விழாக்களை நடத்துவதோடு நின்றுவிடாமல் இந்த மாணவர்களை தனித்தனியாக இல்லங்களில் சென்று அணுகுங்கள். நான் சென்னைக்கு அருகிலே இருக்கிற கண்ணகி நகரில் சில வளர்ச்சி பணிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகிற மாணவர்களுக்கு நான் வாரந்தோறும் சென்று இல்லத்தில் அவர்களை சந்தித்து பெற்றோரிடம் பேசி, நீங்கள் உங்கள் குழந்தை நன்றாக படிப்பதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் கையிலே 1/2 கிலோ இனிப்பு பொட்டலத்தையும் கொடுத்து கொண்டு வருகிறேன். இதுவரை நான் இந்த ஆண்டுக்கு 32 மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். மொத்த பேரையும் சந்திக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். மாணவர்களுக்கு தேவை இல்லத்திற்கு சென்று அவர்கள் தோளில் ஆதரவாக கை போட்டு உங்களால் முடியும் படியுங்கள் என்று சொல்வது. அவர்கள் பெற்றோரிடம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்கள். உங்கள் மகன் சற்று தளர்ந்திருந்தால் ஒரு தேநீர் தயாரித்து கொடுங்கள். சில நேரங்களில் அவனோடு அமர்ந்து உன்னாலும் முடியும் என்று உற்சாகப்படுத்துங்கள் என்பதைத்தான் நான் சொல்லி வருகிறேன். எனவே இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களை நீங்கள் சென்று சந்திக்கின்ற ஒரு முறையை ஏற்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்னொன்றையும் நான் கவனித்தேன். இங்கே திரு வெங்கடேசன் அவர்கள் பேசுகிற போது அவருடைய பெயரை அழைத்ததுமே மாணவர்கள் பலமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்வதை நான் கண்டேன். எந்த ஆசிரியரை மாணவர்கள் கொண்டாடுகிறார்களோ அவர்தான் தலை சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. திருப்பூரிலே ஒரு பள்ளிக்கு சென்றபோது பேராசிரியர் மணி அவர்கள் பள்ளிக்கூட தேர்தல் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிற கருத்தை நான் சொன்னேன். பொதுவாக ஆசிரியர்கள்தான் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பார்கள். எங்கேயாவது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கிற நிலையை ஒரு முறை அவர்கள் செய்து பார்த்தார்கள். மாணவர்கள் எந்த ஆசிரியர் நன்றாக பாடம் நடத்துகிறார், யார் அன்பாக இருக்கிறார், யார் பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறார் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அவர்களுக்கு கொடுத்து தேர்வு செய்ய போது அவர்கள் சிறந்த ஆசிரியரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு கேடயத்தை வழங்கியது. இதை செய்வதற்கான வாய்ப்பு நம் பள்ளியில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு இருக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற சிறந்த ஆசிரியர்களாக தங்களை உருவகப்படுத்தி கொண்டு செயலாற்ற வேண்டும். சிரமம்தான், நிறைய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது. நமக்கு நிறைய பொறுமை தேவைப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், அப்போது இருந்த நிலை வேறு என்று. உண்மைதான், அப்போது நம் கைகளிலே கைபேசி என்கிற பிசாசு இல்லை. ஆனால் இப்போது வந்துவிட்டது. நீங்கள் ஏன் குழந்தைகளை சொல்லுகிறீர்கள்? பெரியவர்களே அப்படித்தானே இருக்கிறார்கள். அலுவலகங்களிலேயே வேலை பார்க்கிற நேரத்தில் அவர்கள் கைபேசியை நோண்டுவதுதானே கோப்பை படிப்பதை விட அதிக நேரம் இருக்கிறது. அதனால் குழந்தைகள் பெரியவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. உண்மையானது என்னவென்றால் நாம் அவர்களுக்கு உதாரணமாக ஆக வேண்டும். இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருப்பதையும் அவர்களுக்கு பாராட்டு விழா நடப்பதையும் நான் மகிழ்ச்சியோடு பார்த்து அப்படி பரிசு பெற்ற அத்தனை மாணவர்களையும் பாராட்டுகிறேன். இந்த பாராட்டு விழா நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றதுக்காக மட்டுமல்ல, இது உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கட்டும், ஒரு ஊக்க சக்தியாக இருக்கட்டும். எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் புரிய வேண்டும், உயர்ந்த கல்வியை பெற வேண்டும், உயர்ந்த பணியை அடைய வேண்டும். அது மட்டும் போதாது,
அந்த பணியை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எழுதுகோலை வைத்துக்கொண்டு காதை குடைபவர்களும் இருக்கிறார்கள், கவிதை எழுதுபவர்களும் இருக்கிறார்கள். எழுதுகோலை வைத்துக்கொண்டு அறிவியல் சூத்திரங்களை எழுதுபவர்களும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் வீட்டு கணக்கு எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள். எழுதுகோலை வைத்துக்கொண்டு கணித கண்டுபிடிப்புகளை எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள், எழுதுகோலை வைத்துக்கொண்டு மொட்டை கடிதாசை எழுதுபவர்களும் இருக்கிறார்கள். நாம் எழுதுகோலை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? எழுதுகோலை போல ஒரு கல்வி உங்களிடம் கொடுக்கப்படுகிறது. அந்த கல்வியை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்திற்கு நல்லது செய்வதற்கும் உங்களை சார்ந்த அத்தனை மனிதர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் அவர்களுடைய பூவிதழ்களில் புன்னகையை வரவைப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்வதுதான் இந்த பாராட்டு விழாவினுடைய நோக்கம் என்று கூறி மறுபடியும் இவர்களை பாராட்டி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். விழா நடைபெறும் பொழுதெல்லாம் ஓடோடி வந்து நமக்கு ஒளி அமைத்துக் கொடுக்கக்கூடிய பால சர்வீஸ் உரிமையாளர் திரு பால அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் யூடியூப் சேனல் மூலம் KSR TV ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் மரியாதை செய்யும் முகத்தான் அவரை மேடைக்கு வருமாறு சரவணன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி.